எல்லாருக்கும் வணக்கங்க. கந்தசஷ்டி விரதத்துடைய 7வது நாளுங்க. நிறைய பேர் 48 நாள் விரதம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. நான் ஸ்டார்ட் பண்ண முடியாதவங்க, நாங்கள் எப்படி விரதம் இருக்கிறது, 48 நாள் இருக்க முடியல, நாங்கள் எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்படி கேட்குறவங்களுக்கு 21 நாள் நீங்கள் இந்த விரதத்தை தொடங்கலாமுங்க. 21 நாள் விரதம் எப்போ தொடங்கணும் அப்படின்னா, அக்டோபர் 7ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 27 தேதி வரைக்கும் 21 நாள் கந்தசஷ்டி விரதத்தை நீங்கள் கடைப்பிடிக்கலாங்க. இல்லை 21 நாள் எங்களால் கடைப்பிடிக்க முடியாத சூழ்நிலை, ஆனால் நாங்கள் முருகருக்கு விரதம் இருக்கணும் அப்படிங்கிறவங்க, நீங்கள் மகா கந்தசஷ்டி விரதமான அந்த 7 நாள் விரதத்தை கடைப்பிடிக்கலாமுங்க. அதாவது 22ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரைக்கும் 6 நாள் மகா கந்தசஷ்டிங்க. 28ஆம் தேதி பார்த்திங்கன்னா முருகர் திருக்கல்யாணம். ஆக அந்த 7 நாள் விரதம் நீங்கள் கடைப்பிடிக்கலாம். இல்லை என்னால் 7 நாள் விரதம் கடைப்பிடிக்கவும் முடியாது அப்படின்னு யோசிக்கிறவங்க ஒரு நாள் விரதமாக கடைப்பிடிக்கலாம். அதாவது முருகர் சூரசம்ஹாரம் அன்னைக்கு நம்ம விரதம் முழுநேர விரதமாக இருந்து, அடுத்த நாள் திருக்கல்யாணத்தன்னைக்கு நம்ம விரதத்தை முடித்து நாம் முருகருடைய அருளை பெற முடியுங்க. ஒருத்தர் 48 நாள் பண்ணுறாங்க, 21 நாள் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களால முடியுது, அது பண்ணுறாங்க. நம்மளால் முடியல அப்படின்னா நமக்கு அருள் கிடைக்காதுன்னு அர்த்தம் இல்லை. நம்மளால் என்ன முடியுமோ, நம்ம சூழ்நிலைக்கு என்ன ஒத்து வருமோ அந்த விரதம் நீங்கள் கடைப்பிடிச்சாலே போதும். உண்மையாக இருந்தால் முருகன் அள்ள அள்ள குறையாமல் கொடுப்பானுங்க. அதில் எந்த வித சந்தேகமும் வேண்டாம். முருகனை முழு மூச்சாக நம்புனீங்கன்னா மட்டும் போதும்.